الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وآله وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதிலும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை அடிமேல் விழுவைத்து அணுவணுவாய் பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலைகள் பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், மஷாயிஹ்மார்கள், குறிப்பாக இவ்விடத்தின் தாரகை அபுல் இர்ஃபான் அஷேக் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் எம்மை ஆன்மீக வழியில் வழிநடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் ஹஃபிலஹுல்லா அன்னவர்கள் மீதிலும் இச்சிறப்பு மிகு தினத்தில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இந்த மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு தரிபட்டிருக்கக்கூடிய எம் அத்துணை பேர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று ஆரம்பத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, எங்களுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் பணித்த விடயங்களை நாம் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தவிர்ந்து கொள்ளச் சொன்ன விடயங்களை நானும் நீங்களும் தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து எனும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் சரி, பல யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவர்கள் தலைமை தாங்கி அந்த யுத்தங்களை நடத்தினார்கள். அவர்கள் வஃபாத்தாகியதற்கு பின்னால் பெருமானாரினுடைய ஹலீஃபாக்கள், சஹாபாக்கள் அந்த யுத்தங்களை வெற்றிகரமாக நடத்தி இந்த உலகில் இஸ்லாம் நிலை பெற உதவி செய்தார்கள். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற மிக பெரும் யுத்தங்களில் ஓர் யுத்தத்தை மையமாக வைத்து நான் சொல்ல நினைத்து வந்த சில விடயங்களை உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும், உஹது யுத்தம் என்று ஓர் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தலைமை தாங்கி அந்த யுத்தத்தை நடத்தினார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த யுத்தம் நடைபெற்றது. சரியாக பத்ர் யுத்தம் நடந்து ஒரு வருடம் கழித்து இந்த யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தம் நடைபெற்றதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் சஹாபாக்களும் பத்ர் யுத்தத்திலே அமோக வெற்றி பெற்றார்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்பி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இதனால் கோபமுற்றிருந்த காபிரின்கள் எப்படியாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்ய வேண்டும்,
அவர்களோடு இருக்கக்கூடியவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இலக்காக வைத்து நடாத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒரு யுத்தம்தான் உஹது யுத்தம். இந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். நான் இந்த யுத்தத்தை மையமாக வைத்து ஒரு சில விடயங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். அதற்காக சுருக்கமாக இந்த யுத்தத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். அதற்கு பிறகு விடயத்துக்கு வருகிறேன். ஒரு கனவு கண்டார்கள். என்ன? ஓர் மாடு அறுக்கப்படுவதற்கும் அவர்களினுடைய வாளின் முனையில் ஒரு பிளவு ஏற்படவும், அத்தோடு அவர்கள் ஒரு கவச ஆடையினுள் அவர்களின் கையை நுழைப்பது போன்றும் ஒரு கனவு கண்டார்கள். இந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் சஹாபாக்களுக்கு அதனுடைய விபரத்தை காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு விளக்கம் சொன்னார்கள். என்ன? அவர்களினுடைய அந்த யுத்தம் நடக்கப் போகிறது. அவர்களினுடைய சஹாபாக்களில் ஒரு சாரார் என்ன செய்ய போகிறார்கள்? கொலை செய்யப்பட போகிறார்கள். அவர்களினுடைய அஹ்லு பைத்துக்களில் ஒருவர் கொலை செய்யப்பட போகிறார். அத்தோடு அந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்படும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு விளக்கம் சொன்னார். யுத்தத்திற்காக சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். ஒவ்வொரு சாரார் இருந்தார்கள். நன்றாக வாள் வீசக்கூடிய சஹாபாக்கள் இருந்தார்கள். குதிரை வீரர்கள் இருந்தார்கள். அந்த வரிசையில் ருமாத், அதாவது தூரத்திலே இருந்து எதிரியை இலக்கு வைத்து அம்பு எய்து கொலை செய்யக்கூடியவர்கள், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சாரார் இருந்தார்கள். இந்த காலத்தில் அப்படி தூரத்திலே இருந்து ஒருவரை கொலை செய்வதாக இருந்தால் அதற்கு நவீன ஆயுதங்கள் இருக்கிறது. ஸ்னைப்பர் கன் என்று சொல்லுவாங்க. எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் இருந்தும் ஒருவரை இலக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அப்படி நவீன ஆயுதங்கள் இருக்கவில்லை. ஆனால் சஹாபாக்களில் திறமை பெற்றவர்கள் இருந்தார்கள். எவ்வளவு தூரம் இருந்தாலும் குறிவைத்து தாக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் இருந்தார்கள். அவ்வாறானவர்கள் 50 பேரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்தார்கள். அவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு ஒரு உருக்கமான வசியத்தும் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? சொன்னார்கள், இன் ரஅய்துமூனா தஹ்திஃபுன தைரு ஃபலா தப்ரஹு மகானக்கும் ஹாதா ஹத்தா உர்சில இலைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையிலே தான் அவர்களை இருக்குமாறு பணித்தார்கள். மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஜபலுர் ருமாத் என்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே இருக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? நாங்கள் கொல்லப்பட்டு பறவைகள் எங்களுடைய உடல்களை இழுத்துச் செல்ல நீங்கள் கண்டாலும் இந்த மலையை விட்டு நீங்கள் நகர்ந்து விடாதீர்கள் என்று அந்த 50 பேருக்கும் உருக்கமான ஒரு வசியத்தை செய்தார்கள். இன்னும் சொன்னார்கள், எதிரிகள் எங்களை அடக்க நீங்கள் கண்டாலும் அல்லது நாங்கள் எதிரிகளை அடக்கினாலும் அடக்கி கனிமத்து பொருட்களை நாங்கள் சேகரித்தாலும் நீங்கள் அந்த இடத்திலே என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடக்கூடாது. அந்த இடத்துல தான் இருக்கணும். நான் சொல்லும் வரைக்கும் அந்த இடத்திலே தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உருக்கமான வசியத்து அந்த யுத்தத்திற்கு முன்னாலே செய்தார்கள். அவ்வாறே யுத்தமும் நடைபெற்றது. ஆரம்ப கட்டத்திலே சஹாபாக்களின் தாக்குதல் கடுமையாக இருந்தது. எதிரிகளால் நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு ஓட ஆரம்பித்தார்கள். எதிரிகள் ஓட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய கனிமத்து பொருட்கள் அனைத்தையும் விட்டு ஓட ஆரம்பித்தார்கள் எதிரிகள். சஹாபாக்கள் ஒரு சாரார் எதிரிகளை துரத்தி
அவர்களோடு யுத்தம் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்தார்கள். கனிமத்து பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது. கனிமத்து பொருள் என்றால் எதிரிகள் கொண்டு வந்த ஆயுத பொருட்கள், அவர்களினுடைய வாகனங்கள். அவர்கள் விட்டு சென்றால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது பெருமானாருக்கு மட்டும் ஹலாலாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப அதை சஹாபாக்கள் சேகரித்தார்கள். இதனை பார்த்த அந்த மலையிலே இருந்த 50 பேரில் சிலர் என்ன செய்தார்கள்? அந்த இடத்தை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த சமயத்திலும் உறங்கக்கூடாது, அந்த இடத்திலேயே இருக்கணும், எங்களை நீங்கள் பாதுகாத்துட்டு இருக்கணும். ஏன்? எல்லா பக்கத்தாலேயும் எதிரிகள் வந்து எங்களை தாக்கலாம். அப்ப என்ன ஒரு நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த இடத்தை விட்டும் போயிடக்கூடாது, அந்த இடத்திலேயே இருக்கணும் என்று வசியத்தை செஞ்சாங்க. ஆனால் சில சஹாபாக்கள் அந்த இடத்தை விட்டும் நகர்ந்தார்கள். சொற்பமானவர்கள் தான் என்ன செய்தார்கள்? அந்த மலையிலே தரிபட்டார்கள். அப்போது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சமயத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் முஷ்ரிக்கீன்களுடைய தரப்பிலே இருந்தார்கள். அவங்க ஒரு தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். எப்படியாவது இந்த மலையில் இருக்கக்கூடிய ஆக்களை என்ன செய்யணும்? கொலை செய்யணும். கொலை செய்தால் பெருமானாரையும் சஹாபாக்களையும் என்ன செய்யலாம்? இலேசாக நாங்கள் தாக்கிவிடலாம். ஏன்? தடையாக இருந்தது அவர்கள். மலையிலே இருக்கும் பொழுது பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்க்கலாம். எதிரிகள் எங்கிருந்து வந்தாலும் இலகுவாக உயரத்திலே இருந்து தாக்கி கொலை செய்யலாம். அப்ப அந்த சமயத்தை எதிர்பார்த்திருந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அவர்கள் திடீரென்று அந்த மலையிலே அவர்களினுடைய உதவியாளர்கள் தோழர்களோடு ஏறி அங்குள்ள சஹாபாக்களை கொலை செய்தார்கள். கொலை செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சஹாபாக்களையும் அவர்களையும் தாக்கத் தொடங்கினார். ஆரம்ப கட்டத்திலே நன்றாக நடைபெற்று கொண்டிருந்த யுத்தம், சஹாபாக்கள் தாக்கி வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலை தலைகீழாக மாறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த வசியத்து எப்படிப்பட்டது? அவர்கள் எடுத்த அந்த முடிவு எவ்வளவு ஒரு தூர நோக்கத்தை அவர்கள் அந்த இடத்திலே வைத்து அந்த முடிவை எடுத்தார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக அவர்கள் அந்த முடிவை எடுக்கவில்லை. ஒரு கூட்டத்தின் தலைவர், ஒரு நபி, ஒரு வலியுல்லா, ஒரு தரீகாவின் ஷேக் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அப்படித்தான் எடுப்பார்கள். ஒரு தூர நோக்கத்தோடு தான் அந்த முடிவை எடுப்பார்கள். தூர நோக்கின்றி ஒரு விடயத்தை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர நோக்கத்தோடு தான் அந்த வசியத்தையும் செய்தார்கள். ஆனால் சஹாபாக்களில் சிலர் அதை மீற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் மீறல்ல. சஹாபாக்கள் அவர்களை குறை காண முடியாது. அந்த நேரத்திலே அது அல்லாஹ்வினுடைய நாட்டம். என்ன செய்வது? அந்த நேரத்திலே அந்த இடத்தில் நாம் இறங்கினால் சரியாக இருக்கும். என்ன, காபிரீன்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க தானே, நாங்கள் இறங்கினா அது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்று அந்த இறங்கின சஹாபாக்கள் நினைச்சாங்க. அதனால தான் இறங்கினாங்க. பெருமானாருக்கு மாற்றம் செய்யணும் என்ற நோக்கத்தில் இறங்கல. சஹாபாக்கள் அப்படி நினைத்ததும் கிடையாது. அதனால தான் சஹாபாக்கள் அவர்களை இன்றும் நாங்கள் புகழ்கிறோம். அப்போ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு அமைந்து சஹாபாக்களை தாக்க ஆரம்பித்தார்கள். முதலிருந்த நிலை தலைகீழாக மாறியது. அதில் மிக முக்கிய விடயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். அவர்களினுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது. அவர்களுடைய திருமுகத்திலே இருந்து அவர்களுடைய முபாரக்கான இரத்தம் வடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அவர்களுடைய முகத்திலே அந்த இரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், கைஃப யஃப்லஹு கௌமுன் خلبوا وجه نبيهم وهو يدعوهم الى ربهم. ஒரு கூட்டம், இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள்? அவர்களினுடைய நபி அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார். ஆனால் அந்த நபியின் முகத்தை இவர்கள்
என்ன செய்கிறார்கள்? காயப்படுத்துகிறார்கள், இரத்தக்கரையாக ஆக்குகிறார்களே. அந்த நபி அல்லாஹ்வின் பக்கம்தானே இவர்களை அழைக்கிறார், இவர்கள் இவ்வாறு செய்கிறார்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? இருந்தாலும் அல்லாஹு தஆலா நாயன் இறுதியிலே அந்த யுத்தத்தின் வெற்றியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொடுத்தான். விவரமாக சொல்வதற்கு நேரம் இடம் தராது. அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டது போன்று சஹாபாக்களில் சிலர் 70 ஷஹீதுகள் என்று சொல்லப்படுகிறது கொலை செய்யப்பட்டார்கள். 70 ஷஹீதுகள் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவர்களின் சாச்சா சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இதுதான் அந்த யுத்தத்தினுடைய சுருக்கம். இந்த யுத்தத்திலே சில படிப்பினைகள் இருக்கிறது. அதில் ஒன்றை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே மையமாக வைத்து விளக்கத்திற்கு வருகிறேன். ஆரம்ப கட்டத்திலே யுத்தம் நன்றாகத்தான் நடைபெற்றது. சஹாபாக்கள் முன்னேறிக்கொண்டே சென்றார்கள். எதிரிகள் எந்த அளவுக்கு பயப்பட்டு ஓடும் அளவிற்கு சஹாபாக்களின் தாக்குதல் இருந்தது. ஆனால் எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வசியத்து மீறப்பட்டதோ அப்போது நிலை தலைகீழாக மாறியது. நிலை தலைகீழாக மாறியது. சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாக்கப்பட்டு அவர்களின் பல் ஷஹீதாக்கப்பட்டது. அவர்களினுடைய சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். ஏன் இவ்வாறு நடைபெற்றது? கேள்வி எழுகிறதா இல்லையா? ஏன் நடைபெற்றது? எப்போது ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு மாற்றமாக அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொள்கிறார்களோ, ஒரு சிலர், பெருமானாருடைய சஹாபாக்கள் எல்லோருமே பெருமானாரினுடைய அந்த வசியத்தை மீறல்ல, அந்த 50 பேரில் கூட ஒரு சிலர், ஒரு 10-15 பேர் அவர்கள் தான் மீறியிருப்பார்கள், அவர்கள் தான் இறங்கினாங்க. அப்படி இருந்தும் ஒரு சிலர் மாற்றம் செய்தும் கூட அதனுடைய விளைவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிக்க நேர்ந்தது. ஏனைய பெருமானாரினுடைய அவர்களினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட சஹாபாக்கள் அனுபவிக்க நேர்ந்தது. இது எதனால் நேர்ந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வசியத்து மீறப்பட்டதால் இந்த துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. அப்படியானால் ஒரு நபியுல்லா, எந்த நபியுல்லாவாக இருந்தாலும் ஒரு நபியுல்லா, ஒரு ரசூலுல்லா, அவர்கள் சமூகத்திற்கு ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது பல விடயங்களை ஆய்ந்தறிந்து தான் சொல்லுவார்கள். தூர நோக்கோடு தான் சிந்திப்பார்கள். சிந்தித்து அந்த விடயத்தை சொல்லுவார்கள். இதற்கு பெருமானாரினுடைய வசியத்து, நான் மேலே சொல்லி காட்டிய அந்த வசியத்து நல்லதொரு சான்று. எப்போது அந்த வசியத்து ஒரு சிலரால் மீறப்பட்டதோ அப்போது அதன் விளைவை அனைவரும் தான் அடைந்து கொள்ள வேண்டி வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாக்கப்பட்டார்களா இல்லையா? அது அல்லாஹ்வினுடைய நாட்டம். அவ்வாறு அவர்கள் இறங்காமல் விட்டிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆகவே ஒரு தலைவர், ஒரு ஷேக், ஒரு வலியுல்லா ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது எந்த முடிவாக இருந்தாலும் அதை அவர்கள் தூர நோக்கின்றி எடுக்க மாட்டார்கள், தூர நோக்கோடு தான் எடுப்பார்கள் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒரு சிலர் மீறினாலும் அதனுடைய விளைவை அந்த தலைவர் உட்பட, அந்த தலைவருக்கு வழிபட்ட நன்மக்கள் உட்பட அனைவரும் தான் அந்த விளைவை அனுபவிக்க நேரிடும் என்பதையும் இந்த சம்பவத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் ரசூலுடைய விடயத்திலே எங்களால் ஈடுபட முடியாது.
அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? நாங்கள் இறங்கினா நல்லம் என்று அவர்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ அவங்களோட சுய இஷ்டத்தின்படி அங்கே என்ன செஞ்சாங்க? சிலர் செயற்பட்டதுனால இந்த விளைவு. அப்போ அல்லாஹ் ரசூல் தீர்ப்பு செஞ்ச விஷயத்தில் எந்த ஒரு முஃமினாலும் என்ன செய்ய முடியாது? அவர்களினுடைய சுய இஷ்டத்தின்படி செயற்பட முடியாது. அப்படி செயற்பட்டால் அது பாரியதொரு தீய விளைவை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் சான்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம் வமன் யஅஸில்லாஹ வரசூலஹு வகத் லல்ல லலாலம் முபீனா. ஸதகல்லாஹுல் அலீம். என்ன? அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் ஒரு விடயத்தை தீர்ப்பு செய்கிறார்கள் என்றால், அது துன்யாவுடைய விடயமாக இருக்கட்டும் அல்லது ஆகிராவுடைய விடயமாக இருக்கட்டும், எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் ஒரு தீர்ப்பு செய்தார்களாயின் எந்த ஒரு முஃமினுக்கோ எந்த ஒரு முஸ்லிமுக்கோ அவர்களின் சுய இஷ்டப்படி அதிலே என்ன செய்ய முடியாது? செயற்பட முடியாது. அது அவர்களின் வெளிரங்க அறிவுக்கு தவறு என்று அது அவர்களுக்கு தெரிந்தாலும் அவர்களால் என்ன செய்ய முடியாது? அவர்களின் சுய இஷ்டப்படி நடக்க முடியாது. இது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொன்ன விடயம். அப்படி ஒருவர் சுய இஷ்டப்படி நடந்தால் வமை யஅஸில்லாஹ வரசூலஹு வகத் லல்ல லலாலம் முபீனா, அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஒரு ஆள் மாத்தம் செஞ்சு நடந்தாரன்னா, அவருடைய சுய இஷ்டப்படி அவர் நடக்காரன்னா என்ன நடக்கும்? அவர் தெளிவாக வழிகட்டு விட்டார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் ரசூலினுடைய எந்த ஒரு தீர்ப்பாயினும், அது துன்யா ஆகிராவோடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும், அதில் ஒரு முஃமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு அவருடைய சுய இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது? செயற்பட முடியாது. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் செய்யும். அது இவருக்கு சரி என்று பட்டாலும் சரி, சரி என்று தெரியல என்றாலும் சரி, அல்லாஹ் ரசூல் சொன்னதைத்தான் இவர் செய்ய வேண்டும். இல்லாட்டி அவர் வழி கட்டுட்டார். அவர் தொழுதாலும் சரி, அவர் நோன்பு பிடித்தாலும் சரி, அவர் என்ன செஞ்சாலும் சரி, அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில், அவுலியாக்களின் பார்வையில் அவர் வழிகட்டவர் தான். இதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அப்போ அல்லாஹ் ரசூல் அவங்களுக்கு அவங்க ஒரு விஷயத்தை தீர்ப்பு செஞ்சால் எங்களால் என்ன செய்ய முடியாது? மாற்றம் செய்ய முடியாது. அதே போன்றுதான் ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர், ஒரு தரீகாவின் ஷேக், ஒரு வலியுல்லா, ஒரு இறைஞான மகான் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் என்றால் அது தூர நோக்கத்தோடு தான் இருக்கும். அதிலே எங்களுடைய சுய இஷ்டப்படி எங்களால் நடக்க முடியாது. அப்படி நடந்தால் அது அவர் அப்படி நடக்கக்கூடியவர் வழிகட்டு விட்டார். எப்படி இப்படி நீங்கள் சொல்லுவீங்க என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தம் செஞ்சு அவங்களோட விஷயத்துக்கு மாறு செஞ்சாத்தானே வழிகட்டு போவான் என்று குர்ஆன்ல வந்திருக்கு. அப்போ ஒரு ஷேகுடைய விஷயத்தில் வழிகட்டு ஒருவன் அவருடைய சுய இஷ்டப்படி நடந்தால், ஒரு தரீகாவினுடைய ஷேகினுடைய விஷயத்திற்கு ஒருவன் மாறு செஞ்சா எப்படி அவன் வழிகட்டு போவான் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? ஆதாரம் இருக்கிறது. அஷ்ஷேகுல் அக்பர் முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ஹுர்மத்து ஷேஹி இல்லா ஹுர்மத்துல்லாஹ். ஒரு ஷேகினுடைய ஹுர்மத்து அல்லாஹ்வுடைய ஹுர்மத்து தான். யார் சொன்ன விஷயம் இது? ஷேகுல் அக்பர் முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன விஷயம், வேறு யாரும் சொன்ன விடயம் அல்ல. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய ஹுர்மத்து ஷேகுடைய ஹுர்மத்து. நீ ஷேகுக்கு ஹுர்மத்து வழங்குறியா? அது அல்லாஹ்வுக்குத்தான் நீ ஹுர்மத்தை கொடுக்கிறாய். அல்லாஹ்வுக்கு நீ செய்யக்கூடிய ஹுர்மத்தும்
ஷேஹுக்கு நீ செய்யக்கூடிய ஹுர்மத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஒரு மாதிரி ஹுர்மத்து, ஷேஹுக்கு ஒரு மாதிரி ஹுர்மத்து நீ செய்ய முடியாது. அப்படி செஞ்சா அது பிழை, அது தவறு. இறைஞான மகான்களின் பார்வையில் அது தவறு, அவுலியாக்களின் பார்வையில் அது தவறு. அப்போ வலிமார்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹுர்மத்து அது அல்லாஹ்வுடைய ஹுர்மத்தாகவே இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய ஹுர்மத்து என்ன? நான் மேலே சொல்லி காட்டிய வசனம் எங்களுக்கு சொல்லிவிட்டது. அல்லாஹ்வுக்கும் ரசூலும் ஒரு விஷயத்தை எங்களுக்கு தீர்ப்பு செஞ்சா அந்த விஷயத்திற்கு மாற்றம் செய்யாமல் இருப்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொடுக்கக்கூடிய ஹுர்மத்து. அப்போ அதே ஹுர்மத்து ஷேഖுக்கு கொடுக்கணும் என்று ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி நாயகம் அவர்களினுடைய இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதன்படி பார்க்கும் பொழுது ஒரு ஷேഖுக்கு, ஒரு தலைவருக்கு, ஒரு வலியுல்லாவுக்கு ஏதோ ஒரு விடயத்தில் நாம் ஒரு மாற்றத்தை செய்கின்ற பொழுது அது அல்லாஹ் ரசூலுக்கு செய்யக்கூடிய மாற்றமாகத்தான் அவை. அல்லாஹ் ரசூலுக்கு செய்யக்கூடிய மாற்றம் அது தெளிவான வழிகேடு என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலேயே சொல்லிவிட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. வலிமார்கள், அவுலியாக்கள், தரீக்காக்களினுடைய ஷேகுமார்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களுக்கு இப்படியானதொரு ஹுர்மத்து, அல்லாஹ்வுக்கு வழங்கப்படக்கூடிய அதே ஹுர்மத்து அவங்களுக்கும் வழங்கணும் என்று சூபி மகான்கள் வலியுறுத்தி சொல்வதற்கு காரணங்கள் இருக்கிறது. அதனை அஷேக் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்ன லில்லாஹி இபாதன், அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள். மஹக அஃஆலஹும் பி அஃஆலிஹி, அல்லாஹ் தஆலா அந்த அடியார்கள் அவர்களின் செயல்களை அவனுடைய செயலை கொண்டு அழித்து விட்டான். வ அவ்சாஃபஹும் பி அவ்சாஃபிஹி, அவர்களின் தன்மையை அவனுடைய தன்மைகள் கொண்டு அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். நாங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்தால் நாம் செய்தோம் என்ற உணர்வு எனக்கும் வருகிறது, உங்களுக்கும் வருகிறது. அந்த உணர்வு ஏற்படுகிறது. நான் செய்தேன், உணர்வு ஏற்படுகிறதா இல்லையா? ஏற்படுகிறது. ஆனால் வலிமார்களிடத்திலே அந்த உணர்வு இருக்காது. அவர்கள் தன்னிலே ஏற்படக்கூடிய அந்த செயல்களை அல்லாஹ்வில் நின்றும் வெளியாகின்றதென்றே அவர்கள் உணர்வார்கள். எங்களை போன்று என்னிலே இருந்து இந்த செயல் வெளியானது என்ற அந்த உணர்வு இருக்காது. அதே போன்றுதான் அவர்களுடைய தன்மையும். அல்லாஹ் தஆலா அவனுடைய செயல் கொண்டு, அவனுடைய தன்மை கொண்டு அவர்களின் செயல்களையும் தன்மைகளையும் அழித்து விட்டான். வதாத்தஹும் பிதாத்திஹி, அவர்களினுடைய தாத்தையும் அழித்து விட்டான். பிதாத்திஹி, அவனுடைய தாத்தை கொண்டு. தாத்தை அழிக்கிறேன்னா என்ன? ஒரு மனிதனுடைய தாத்து அவனுடைய உடல். அதை அழிக்கிறேன்னா என்ன? அவனிலே அவன் என்ற அந்த உணர்வு இருக்காது. அதை அல்லாஹ் தஆலா எடுத்துருவான். அவர்களில் இருந்து வெளியாகக்கூடிய செயல் அவர்களினுடைய செயல் என்ற உணர்வு இருக்காது. அவர்களின் தன்மைகள் அவர்களினுடைய தன்மைகள் என்ற அந்த உணர்வு இருக்காது. அல்லாஹ்வினுடைய தன்மை அல்லாஹ்வில் நின்றும் உள்ளது, அல்லாஹ் தான் செய்கிறான் என்றே அவர்கள் உணர்வார்கள். தங்களையும் ஹக்காக அவர்கள் உணர்வார்கள். ஒருவன் தன்னை ஹக்காக உணர்ந்தால் அவன் ஹக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை பல தடவைகள் அவர்கள் அல்லாஹ் என்று சொன்னதற்கு பலமான ஹதீதுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு ஃபனா என்று சொல்வார்கள். இந்த ஃபனாவுடைய நிலை அந்த வலியுல்லாவுக்கு ஏற்படும். அவர் அல்லாஹ்விலே முற்றிலும் ஃபனாவானவராக இருப்பார். ஒரு தரீக்காவின் ஷேக் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் அவர்களினுடைய நடை உடை பாவனையில் தன்னை ஒரு சாமானிய மனிதராக காட்டிக்கொண்டாலும் யதார்த்தத்திலே அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அதையும் சொல்கிறார்கள்.
وحملهم من أوصافه ما يعجز عن سمائه عامة الخلق. ஆமத்துல் ஹல்க் என்ற பொதுமக்கள், அவுலியாக்கள் இல்லாத சாமானிய மனிதர்களை குறிக்கும். இப்படியான சாமானிய மனிதர்களால் அதை அடைந்து கொள்ள முடியாது, அவர்களால் அதை கேட்க முடியாது. அப்படியான ஒரு விடயத்திலே, ஒரு ஆன்மீக நிலையிலே அல்லாஹ் தஆலா அவர்களை சுமத்துவார். அப்ப சாமானியமான மனிதர்களுக்கு ஷேகுமார்கள் இருக்கக்கூடிய அந்த மர்த்தபா விளங்காது, அவனோட ஹகீகத்து தெரியாது. அதை இமாம் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படியான ஒரு நிலையிலே ஷேகுமார்கள் இருப்பார்கள். ஆனால் யதார்த்தத்தில் அவர்களுடைய நடையுடை என்ன செய்யும்? சாமானிய மனிதர்கள் போன்று இருக்கும். ஆனால் யதார்த்தத்திலே அவர்களின் நிலை அதற்கு மாற்றமாகத்தான் இருக்கும். ஃபஹும் முகுரகூன ஃபீ பஹ்ரித்தான். அவர்கள் அல்லாஹ்வினுடைய தாத்திலே, அவனுடைய தன்மைகளிலே மூழ்கடிக்கப்பட்டவர்கள். ஃபனவ் அன் அஃஆலிஹிம் ثم ஃபனவ் அன் சிபாத்திஹிம் ثم ஃபனவ் அன் தாத்திஹிம் வபகவ் பிதாத்தில்லாஹி தஆலா வலம் யப்க லஹும் மின்ஹும் ஷைஉன். அவர்களினுடைய செயல்களை விட்டும், அவர்களினுடைய தன்மைகளை விட்டும், இன்னும் அவர்களினுடைய தாத்தை விட்டும் அவர்கள் பனாவாகி அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு தரிபாடாக இருப்பார்கள். இதுதான் ஷேகுமார்களினுடைய யதார்த்தமான நிலை என்பதை இமாம் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இதை வைத்து பார்க்கின்ற பொழுது ஷேகுல் அக்பர் நாயகம் சொன்ன விஷயம் சரியா பிள்ளையா? அதாவது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஹுர்மத்து வேற, ஷேகுக்கு கொடுக்கக்கூடிய ஹுர்மத்து வேற என்பது இல்லை. அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஹுர்மத்து தான் ஷேகுக்கு கொடுக்கக்கூடிய ஹுர்மத்து. அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஹுர்மத்தும் ஷேகுக்கு கொடுக்கக்கூடிய ஹுர்மத்தும் வேறில்லை என்பது இந்த விடயத்தின் மூலம் தெளிவாகிறதா இல்லையா? தெளிவாகிறது. இதனை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களும் அவ்வாறு சொன்னார்கள். ஆகவே சகோதரர்களே, நாம் இந்த விடயங்களை எங்களுடைய மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். இதை கொண்டு நாங்கள் அமல் செய்ய வேண்டும். வெறுமனே கேட்டுவிட்டு மட்டும் செல்வதால் பயன் கிடையாது. இன்று பல்கலைக்கழகங்களிலே, ஜாமியாக்களிலே, அதே போன்று பாடசாலைகளிலே வரலாறுகள் கற்பிக்கப்படுகிறது. எதற்காக கற்பிக்கப்படுகிறது? ஜாமியாக்களிலே இஸ்லாமிய வரலாறுகள் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும். பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும், வரலாறுகள் கற்பிக்கப்படும். ஏன்? கேட்டுவிட்டு செல்வதற்கா? இல்லை. அந்த வரலாறுகளில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அதில் நடந்த வரலாற்று பிழைகள் மீண்டும் நிகழ்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்காகவும் தான் அந்த வரலாறுகள் படித்துக் கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த உஹது யுத்தத்தின் வரலாறையும் உங்கள் மத்தியிலே நான் நினைவு கூறினேன். அந்த வரலாற்றின் மூலம் நான் படிக்கக்கூடிய பாடம் என்ன? ஒரு நபியுல்லா என்பவர்கள் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது தூர நோக்கோடு தான் எடுப்பார்கள். அதே வராசத்து அவுலியாக்களுக்கும் இருக்கிறது. அவர்களும் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? தூர நோக்கோடு சிந்தித்துத்தான் அந்த முடிவை எடுப்பார்கள். அதற்கு ஒருவர் மாற்றம் செய்தாலும் அதனுடைய விளைவு அனைவரையும் அதனுடைய விளைவை அனைவரும் சந்திக்க நேரிடும். பெருமானாரும் சஹாபாக்களும் சந்தித்தது போன்று அனைவரும் அதற்கு கட்டுப்பட்டால் அதிலே மகத்தான வெற்றி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. அல் இமாமு ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. வர்ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. வல் மர்அத்து ராயியா ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா.
வல் ஹாதிமு ராஇன் ஃபீ மாலி சய்யிதிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி ஃபகுல்லுக்கும் ராஇன் வ மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். ஒரு இமாம் என்றால் அது ஒரு ஆலிமையும் உள்ளடக்கிக் கொள்ளும், தொழுகை நடத்தக்கூடிய இமாமையும் உள்ளடக்கிக் கொள்ளும், எல்லோரையும் அது உள்ளடக்கிக் கொள்ளும். ஆலிம் என்று இருக்கக்கூடிய மனிதர்கள் பின்பற்றக்கூடிய யாரையும் அது உள்ளடக்கிக் கொள்ளும். அல் இமாம், அந்த இமாம் பொறுப்புதாரி ஆவார். வமஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் வினவப்படுவார். வர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி, ஒரு மனிதர் அவருடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரி. வமஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, அவருடைய பொறுப்பை பற்றியும் அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்திலே எப்படி நடந்து கொண்டார், மனைவியை எப்படி நடத்தினார், குழந்தைகளை எப்படி நடத்தினார், அவரினுடைய ஏனைய உறவுகளோடு எப்படி நடந்து கொண்டார் என்பது பற்றி கேட்கப்படுவார். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண்மணி அவளுடைய கணவனின் வீட்டிலே பொறுப்புதாரியாக ஆகுவாள். அதனுடைய பொறுப்பை பற்றியும் அவள் கேட்கப்படுவாள். வல் ஹாதிமு, ஒரு வேலைக்காரன், ஒரு பணியாளன், அவனுடைய தலைவர், அவனுடைய செய்யதினுடைய சொத்துக்களிலே பொறுப்புதாரியாக இருப்பான். வமஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, அந்த பொறுப்பை பற்றியும் அவன் விசாரிக்கப்படுவான். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். அப்படியானால் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். தரீக்காக்களை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முரீதீன்களும் பொறுப்புதாரிகள் தான். என்ன பொறுப்பு இருக்கிறது? ஒரு தரீக்காவை நாம் பின்பற்றுகிறோம் அப்படின்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? அந்த தரீக்காவை வழிநடத்தக்கூடிய ஷேகின் பொருத்தத்தை தேடிக்கொள்வது ஒவ்வொரு முரீதின் மீதும் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் தலையான பொறுப்பு. அப்போ அல்லாஹ் கேட்பான், நீ உன்னுடைய ஷேகை உன்னுடைய ஷேகை பொருந்தச் செய்யக்கூடிய அளவுக்கு, அவங்க பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ நடந்தியா என்று அல்லாஹு தாலா கேட்பான். நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். தரீக்காக்களை பின்பற்றக்கூடிய தரீக்காவாதிகள் எல்லோரும் பதில் சொல்லத்தான் வேண்டும். அதே போன்று அந்த தரீக்காக்களிலே படித்துக் கொடுக்கக்கூடிய அறிவுகளை கற்றுக்கொள்வதும் அதை சரிவர விளங்கிக் கொள்வதும் ஒவ்வொரு தரீக்காவை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் எங்களுடைய ஷேகுமார்களின் பொருத்தத்தை தேடிக்கொள்வதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த விடயத்திலே நாம் பராமுகமாக இருக்கக்கூடாது. அவர்களினுடைய பொறுப்பிலேதான் அவர்களினுடைய திருப்தியிலேதான் அல்லாஹ்வினுடைய திருப்தி இருக்கிறது. அவர்களினுடைய திருப்தி இல்லை என்றால் எந்த முறையிலும் அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடைந்து கொள்ள முடியாது என்பது சூஃபிகள் சொல்லக்கூடிய ஏகோபித்த முடிவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹுத்பா பிரசங்கத்தின் ஊடாக எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக்கொண்டு, யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய ஆசிரியர்களினுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களுடைய உற்றார் உறவினர்களினுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களிலே நோயாளர்களினுடைய நோய்களை நீ சுகப்படுத்தி வைப்பாயாக, எங்களுடைய ஷேகுனா அன்னவர்களின் வாழ்நாளை சரீர சுகத்தோடு நீ நீளமாக்கி வைப்பாயாக, அவர்களை எதிரிகளின் தீங்குகளை விட்டும் நீ பாதுகாப்பாயாக, அவர்களோடு தோளோடு தோள் நின்று உழைக்கக்கூடிய உலமாக்களையும் நீ பாதுகாப்பாயாக, எங்களுடைய தௌஹீத்வாதிகளுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, அவர்களுடைய செல்வத்திலே நீ பரக்கத்து செய்வாயாக, உன்னுடைய வலிமார்களின் பொருத்தங்களை பெற்றுக்கொண்டவர்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. இந்த பள்ளி வாயலை வெகு விரைவில் நீ கட்டி முடித்து எங்களுடைய ஷேகுனா அன்னவர்களின் கரங்களிலால் அதை நீ எங்களுக்கு திறந்து தருவாயாக. அநீதியாக வழங்கப்பட்ட ஃபத்துவா இல்லாமல் போவதற்கு நீ அருள் சொரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.